ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். துபாய் ஃப்ரேமும் ஜபில் பார்க்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஃபஸ்ட்டு துபாய் ஃப்ரேம் தான் போகிறோம். இதோட ஹைட்டு மட்டுமே 150 மீட்டர்ஸுங்க. இதோட அகலம் வந்து 95 மீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளோ பெரிய ஃப்ரேம் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம ரெஷ்ஷுங்க சாட்டர்டே. அதனால் நாங்கள் வந்து அங்கே போய் பார்த்துட்டு க்யூவில் நிற்க முடியாது, பாப்பா அழுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜபில் பார்க் வந்தோம். ஜபில் பார்க்கில் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். செம்ம பெரிய பார்க்குங்க இது. இந்த பார்க்குக்கு வர்றதுக்கு ஒரு மெம்பருக்கு வந்து 5 கிராம்ங்க. ஒன் டே ஃபுல்லாக கூட இந்த பார்க்கில் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ பெரிய பார்க் இது. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு துபாய் ஃப்ரேமும் தெரியுது. இங்கேவே ஒரு ஷாப் இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கிது இந்த ஷாப்பில். சூப்பராக இருக்குது. அப்படியே கிரவுண்டு, இந்த கிரவுண்டில் வந்து எல்லோரும் வந்து பால், கிரிக்கெட்டு அதெல்லாம் வந்து விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தால் சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸு அப்படியே பேக் சைடில் வந்து ஃப்ரேமு. நாங்கள் இங்கே ஒரு டீ வாங்கினோம். ஒரு டீ வந்து 3 கிராமு. ஐஸ்கிரீம்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கி பாருங்கள். நல்லா இருந்துச்சு எல்லாமே டேஸ்ட்டு. ஐஸ்கிரீம்லாம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. நல்லாவும் இருந்தது, ஒர்த்தாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பெரிய பார்க்குங்க. எனக்கு இங்கே வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் வந்து அழகாக குக் பண்ணி எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கேங்காக உட்காந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ப்ளே இடம் வந்து தனியாகவே இருக்குது, பார்க் மாதிரி. இங்கேருந்து பார்த்தாலே துபாய் ஃப்ரேம் தெரியுது பாருங்கள். அதுதான் நான் காட்டினேன் உங்களுக்கு. பெரிய பசங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இங்கே பால்ஸு, கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பால் எல்லாமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சுற்றினும் பாருங்கள், சுற்றி உங்களுக்கு வந்து கிரவுண்ட் மாதிரி இருக்குது. எல்லோரும் அங்கங்கே அப்படியே சும்மா டென்ட் மாதிரி போட்டு படுத்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் அப்படியே அங்கங்கே உட்காந்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருந்ததுனால ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது பிளேசஸ்ஸு. மார்னிங் நம்ம எல்லாம் குக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டால் கூட நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாங்க. ஆனால் என்ன ஒன்று, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அன்றைக்கி சாட்டர்டேன்றனால சரியான கூட்டங்க. ஆனால் அதனால தான் துபாய் ஃப்ரேம்குள்ளே கூட போக முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. பாப்பா இங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லா கேம்ஸுமே இருக்குங்க. பெரிய பெரிய கேம்ஸ், பெரிய பசங்களுக்கு பெரிய பெரிய கேம்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு அதுக்கு ஏற்ற போல் தனித்தனியாகவே இங்கே செப்பரேட்டாக இருக்குது எல்லாருக்குமே. இதெல்லாம் வந்து குட்டி பசங்க விளையாடுற கேம்ஸு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பசங்க விளையாடுற கேம்ஸ் இருந்துச்சு. என்னோட பாப்பா நான் இதிலெல்லாம் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளே ஃபுல்லாக ஏறி அந்த பக்கமாக இறங்கி விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, சொன்னால் கேட்கவே இல்லை, அவளே தான் ஏறி விளையாடினா. குழந்தைங்களுக்கான பெஸ்ட்டு ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பார்க் சொல்லலாங்க. அவங்களுக்கு ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கும் நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அதே சமயத்தில் கேம்ஸு, ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து நல்லா விளையாட விடுங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. நம்மளை விட அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் போனது ஈவினிங் டைமுங்க, அதனால ரஷ் அதிகமாகவே இருந்தது. இப்போ இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக பெரிய பசங்க விளையாடுறது அந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்திருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே பாருங்களேன், எப்படி வந்து கேங்காக வந்து சேர் போட்டுட்டு டென்ட்டு போட்டு ஜென்ஸ் தனியாக, லேடிஸ் தனியாக, ஃபேமிலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு துபாய் ஃப்ரேம் தெரியுது. நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கணும்னா இங்கேருந்து நம்ம இந்த பார்க்குக்குள்ளே வந்து எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பார்க்கு அண்டு இது உங்களுக்கு நல்லா ஃப்ரேமும் நல்லா கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு சூப்பர் பிளேசஸ் இருக்குது. அப்புறம் நாங்கள் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு விளையாடிட்டு இருந்தோம் பாப்பா கூட. சூப்பராக இருந்துச்சுங்க அன்றைக்கி டே. நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நைட்டு வந்து எப்படி இருக்கும் துபாய் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நைட் வியூவில் சூப்பராக இருந்ததுங்க லைட்டிங்கு. நைட் வந்தாலும் மார்னிங் வந்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா மார்னிங் வியூவும் பார்க்கலாம், ஈவினிங் வியூவும் பார்க்கலாம். நைட்டு எப்படி இருக்குது பாருங்கள், லைட்லாம் செம்மையாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.